தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுகிறதா இல்லையா என கேள்வி எழுப்ப வைத்திருக்கிறது சமீபத்தில் RTIயில் வெளியான அதிர்ச்சி தகவல். கடந்த 2023 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2024 ஜூன் 1ஆம் தேதி வரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அரசு அதிகாரிகள் மீது 21,660 லஞ்ச மற்றும் ஊழல் புகார்கள் வந்துள்ளன. ஆனால் 45 புகார்களை மட்டுமே விசாரணைக்கே எடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். அப்படி என்றால் 21,615 புகார்களை விசாரிக்காமலேயே நிராகரித்திருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். விசாரணைக்கு எடுத்த 45 புகார்களில் 2 புகார்களுக்கு மட்டுமே FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதாக RTI தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை எனப்படும் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அபய்குமார் IPS தலைமையில் 3 IGக்கள், 1 DIG, 6 SPக்கள், 6 கூடுதல் SPக்கள், 44 DSPக்கள், 101 இன்ஸ்பெக்டர்கள், 46 SIக்கள், 131 தலைமை காவலர்கள், 269 கிரேட் 1, கிரேடு 2 காவலர்கள் என 608க்கும் மேற்பட்ட போலீசார் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க 21,660 புகார்களில் 2 புகார்களுக்கு மட்டுமே FIR போடப்பட்டிருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் FIR பதிவு செய்த புகார்களில் லஞ்ச ஊழல் அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் அதிலும் சிக்கல்தான். அதாவது FIR பதிவு செய்த பிறகும் கூட முறையான ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட 56 வழக்குகளில் 6 வழக்குகளுக்கு மட்டுமே மேல்முறையீடு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்படி என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வரும் புகார்களை விசாரணைக்கு எடுப்பதே 1% தான். அதில் FIR பதிவு செய்து வழக்கு நடத்துவதும் ஒரு சில புகார்களில்தான். அப்படி இருக்க தள்ளுபடியான 56 வழக்குகளிலாவது முறையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து லஞ்ச ஊழல் அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாமே என கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள்.